ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேரட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கேரட் எடுத்திருக்கேன். 2 பக்கமாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்த கேரட் ரொம்ப பெருசாக இருந்ததுனால பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன கேரட்டாக எடுத்திங்கன்னா அப்படியே கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண கேரட் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். நான் கலர் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது மாவு கரைசல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கேரட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாவையும் பக்கத்தில் எடுத்து வச்சுடுங்க. இந்த கேரட் ஸ்லைசஸை அந்த மாவில் டிப் பண்ணி இப்படி ஒரு பஜ்ஜி மாதிரி போட்டுடலாம். இந்த டிஷ்ஷு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய வீட்டில் குழந்தைங்க வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இது போல் பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட கேரட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.